வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்றைக்கி முழு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அடுப்பில் வானலியை வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய் வடிகட்டுற கிண்ணத்தில் நெல்லிக்காவை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கணும். 12 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். அதை தட்டில் கொட்டி வச்சுட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப சவக்க விடாமல், ரொம்ப சவந்ததுன்னா கசக்கும். ஒரே ஒரு கட்டி பெருங்காயத்தை இது மாதிரி நல்லா தூள் பண்ணிக்கிட்டு அதையும் வானலியில் போட்டு வறுத்துக்கலாம். இது மாதிரி வெறும் வானலியில் வறுத்தாலே போதும். இதையும் வறுத்து தட்டில் கொட்டி வச்சுட்டு 1.5 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. கல் உப்பு வறுத்துட்டு போட்டோம்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. எல்லாத்தையும் வறுத்து இது மாதிரி தட்டில் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா அப்படியே உடஞ்சி வரும். உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி நெல்லிக்காயை மட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வானலியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரியட்டும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் பூரி அது மாதிரிலாம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மற்ற ஐட்டத்துக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காவை சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நெல்லிக்காவை சேர்த்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை சேர்த்துக்குவோம். அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெல்லிக்காய் ஒரு டேஸ்ட்டு சிலருக்கு பிடிக்காது. கொஞ்சமாக சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ எடுத்து சாப்பிட்லாம். முழு நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தம் ஊறக்கூடியது. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.